ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க பங்குனி உத்திரம் முடிஞ்சு திருக்கல்யாணத்தை பற்றி பார்ப்போமா. எங்கள் ஊரில் நடைபெற்ற பங்குனி உத்திர கல்யாணம் பார்க்கலாமா. வள்ளி தெய்வானை சகிதமாக வீற்றிருக்காங்க. இந்த மூலவருக்கு தான் இந்த உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு ஆனந்தமாக ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், 20 படிக்கு மேலே ஏறி குன்றின் மேலே இருப்பாங்க. இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும். சுற்றுப்புறம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். சுற்றுப்புறம்லாம் அப்படியே பச்சை பசேல்னு வேப்ப இலை மரங்கள் எல்லாமே இருக்கும். ஈவினிங் டைம் தான் இங்கே செஞ்சாங்க. 5:30-6 மணிக்கெல்லாம் ஜனங்க வர ஆரம்பித்தாங்க, விளக்கு போட ஆரம்பித்தாங்க. இதுதான் அந்த இது கோயிலுக்கு கொடுத்த தாலி சரடுங்க. அதாவது வள்ளி தெய்வானைக்கு 2 தாலி சரடு, வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, புடவைகள், வேஷ்டி, சட்டை எல்லாமே கடவுளுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் அர்ச்சகர் வாங்கி அதை மந்திரங்கள் ஓதி எடுத்துட்டு போய் வச்சு சாமி கும்பிடுறாங்க. இதுதான் திருக்கல்யாணத்தோட அடிப்படையாகும். ஒவ்வொருத்தர் மட்டை தேங்காய், ஸ்வீட்டு, காரம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய், பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. சில பேர் வளையல்கள், மஞ்சள், குங்குமம் தங்கள் சக்திக்கு மீறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த திருக்கல்யாணம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த உற்சவருக்கு திருக்கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிட்டு உள்ளே போய் மூலஸ்தானத்துக்கு தீபாராதனை கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு தான், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் தீபாராதனை கொடுக்குறாங்க, முடிக்கும் போதும் தீபாராதனை கொடுக்குறாங்க. இது மூலவர் வள்ளி தெய்வ யானையோட சகிதமாக இருப்பார். இவருக்கு தான் இன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. மெயினாக திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு இந்த திருக்கல்யாணம் பார்த்தா திருமண தடைகள் நீங்கும். அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கும்பிட்டா குழந்தை பாக்கியம் கொடுக்கும். நோய் நொடி இருக்கிறவங்க, உடல் உபாதை இருக்கிறவங்கெல்லாம் சாமி கும்பிட்டவங்கன்னா எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. இப்போ திருக்கல்யாணம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கங்கணம் கட்டுனாங்க. பொண்ணு மாப்பிள்ளை, அதாவது முருகர் சைடில் 2 பேர் உட்காந்து, அதாவது தம்பதிகளும், வள்ளி தெய்வ யானை சைடு 2 தம்பதிகளும் உக்காந்து திருக்கல்யாணம் செய்கிறாங்க. திருக்கல்யாணத்துக்கு 2 பேருமே மாலை மாற்றுதல் இருக்குது, தாலி கட்டுறது இருக்குது, எல்லா வைபோகங்களும் நடந்தது. அதாவது பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரியே இந்த கல்யாணமும் செஞ்சாங்க. லாஸ்ட்டில் அந்த மாலை மாற்றுதல் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் தாலி கட்டும்போது 2 ஐயருங்களும் டான்ஸ் ஆடி எல்லாம் கட்டினாங்க. இது கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பக்கத்தில் போய் எடுக்க முடியல, தூரத்தில் இருந்து தான் எடுத்தோம். ரொம்ப வேத மந்திரங்களோட சகிதமாக அவ்வளோ அருமையாக இருந்தது. பார்க்கவே ரம்யமாக இருந்தது. எல்லாரும் இந்த இறைவனை பிரார்த்தனை செய்தால் இன்ன வரும் காலம் எல்லாம் நன்றாக இருக்கும். கல்வி அறிவு கிடைக்கும். குழந்தைகள் எல்லாம் கல்வி அறிவு கிடைத்து மேலும் மேலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற ஐயர் சொன்னாங்க. இதுதான் மூலவர். பார்த்து வந்ததுலேருந்தே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முடிந்த உடனே புளி சாதம், தயிர் சாதம், வளையல் எல்லாமே பரிவர்த்தனை செய்து ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்க அருமையோ அருமை. திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்தாவே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். கூடவே பிரசாதமும் கிடைத்தால் என்றும் அருமையாக இருக்கும்.